ஒன்றிய இந்த ஆர்ப்பாட்டம் சென்ற 20 நாட்களுக்கு முன்பாக திமுக அரசு இதே அலுவலகங்களில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். என்ன என்று கேட்கும்போது 100 நாள் திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது என்று பொய்யான தகவலை வழக்கு வந்திருக்கிறார்கள். கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் அந்த 100 நாள் திட்டத்தை செய்து அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மத்திய அரசு பிஜேபி அரசு 100 நாள் திட்டத்தை கைவிட்டு அரசு செய்து வந்திருக்கிறது, பரப்புரை செய்து வந்திருக்கிறது. இன்றைய தினம் இந்திய பாரத பிரதமருடைய 100 நாள் திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் திமுக அரசு அந்த 100 நாள் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது என்று கிராமந்தோறும் குறிப்பாக கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்களை அழைத்து வந்து ஒன்றிய அலுவலகத்தில் வீடியோ ஆஃபீஸ் அருகில் நீங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வாருங்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் கண்டிய மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் 100 நாள் திட்டத்தை 150 நாள் உயர்த்தி கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசு எங்களுக்கு 100 நாள் திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு அந்த பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்கிறது. ஏற்பட்ட சூழ்நிலை இந்த தமிழகத்தில் இந்த திமுக அரசு பொய்யான மக்களுக்கு பரப்பி வந்து ஏழை எளிய மக்கள் குறிப்பாக கிராமந்தோறும் இந்த பெண்களின் மத்தியில் தாய்மார்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளுக்கு பொய்யான பரப்புரை செய்து கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுக்கு சிறப்பான முறையில் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தது. அதே போல என்டிஏ தலைவர்கள் சொன்னதுமே எல்லாரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து சிறப்பு செய்தார்கள். இந்த வெற்றி கூட்டணி நாளைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒரு விவசாயிகளுடைய விடிவெள்ளி அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆவதற்கு நாங்கள் நிறைய பாடுபடுவோம்.